பார்வையாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க. சிவகாசி ஒரு அரசு பள்ளியில அமைச்சர் கீர்த்தனா பள்ளி மாணவர் கேள்விகள் மிகப்பெரிய சர்ச்சையா இருந்தது. ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு ஒரு சர்ச்சை, இன்னைக்கு இது ஒரு சர்ச்சை. உங்க காலத்துக்கும் வந்துருச்சா? தேசிய அளவுல விவாதிக்கப்படுகிற இந்த சர்ச்சை இப்ப உங்க காலத்துல சொல்லி எங்க மக்கள் காலம் வந்துருச்சு. இப்ப நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கள, அவங்க எதுல எக்ஸ்பர்ட்டோ இல்லையோ ரீல்ஸ் போடுறதுல எக்ஸ்பர்ட் ஆகும். ஏன்னா அவங்க தகவல் தொழில்நுட்பத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஒரு எக்ஸ்பர்ட் ஆகும். அவங்க திறமையை எப்படியாவது பதிவு செய்யணும்னு விரும்புறாங்க. அதுக்கு களம் சரியா அமைய மாட்டேங்குது. சொல்லும்போது ரீல்ஸ்க்கு அமைச்சரை கூட அவங்க போட்டலான்றீங்களா? விஜய் முதல்வர் ஆட்சியில ரீல்ஸ்க்கு வேணா ஒரு அமைச்சர் போட்டா அது மாதிரி இப்ப இது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவிச்சு. இப்போ எல்லா அமைச்சர்களும் இப்ப என்னன்னா கேமராவோட அலையிறாங்க. பொதுவா அமைச்சர்னா என்ன செய்வாங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் 10 ஆண்டு அம்மா புண்ணியத்துல எடப்பாடி புண்ணியத்துல அமைச்சரா இருக்கோம். ஆமா, பிஆர்ஓன்னு அரசு பிஆர்ஓ இருப்பாரு, பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர். ஓகே, சரி சரி. அவரு இப்ப உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை அவர் தகவல் சொல்லி ஒரு முக்கிய ஆய்வுக்கு அமைச்சர் போற போது, சட்டமன்ற உறுப்பினர் போகும்போது, மக்கள் பிரதிநிதிகள் போற போது அவங்க அந்த செய்தியை கவர் படம் எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் அந்த வலிமை சேர்க்கிற வகையில அதை வெளியிடுவாங்க. சரி, இப்ப பிஆர்ஓ ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருக்காங்க. அமைச்சர் பூரா கேமராவோட அழியிறாங்க. இப்போ ஒரு கையில செல்போன், ஒரு கையில கேமரா எடுத்து வர வேண்டியது, உடனே ரீல்ஸ் போட வேண்டியது. இது தவறுன்னு சொல்லலை. இது நவீன காலத்துல மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில நம்ம அதை செய்யறது இல்லை. ஆனா பலர் முன்னிலையில அரசு பள்ளி மாணவி அவமானப்படுத்தியது அமைச்சர் கீர்த்தனாவுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆய்வுனா என்னன்னு அடிப்படையே இந்த அமைச்சர்களுக்கு அமைச்சர் இது போன்ற ஆய்வு எப்படி மேற்கொண்டிருப்பீங்க சார்? இப்ப ஆய்வுனா ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது ஒரு மேம்படுத்துகிற பணிகள், ஒரு வளர்ச்சி பணிகள், இதை நம்ம இப்ப ஆவின்ல கொள்முதல் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அது அமைச்சர் ஆய்வு போனா அந்த கொள்முதல் சரிப்படுத்தலாம். கொள்முதல் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகும்? பர்ச்சேஸ் குறைஞ்சிச்சுன்னா சப்ளை குறைஞ்சிடும். இப்போ சப்ளை குறைஞ்சதா ஒரு செய்தி வருது. அப்ப அதுல அமைச்சர் போய் கொள்முதல் எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணணும். அப்படின்னா சப்ளை சரியா வந்துடும். இவங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அரசு பள்ளியில போய் திடீர்னு ஒரு குழந்தைய எந்திரிக்க சொல்லி அதுல முதல் பெஞ்சு கடைசி பெஞ்சுன்னு ஒரு சர்ச்சையை கிளப்பி கேட்டா, நானும் அரசு பள்ளியில தான் படிச்சேன். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சு தனியார் பள்ளியில படிச்சிருக்கிறாங்க. இப்ப தொழில்துறை அமைச்சருக்கு பள்ளிக்கூடத்துல போய் இப்ப அது அவங்க தொகுதி எல்லா இடத்துக்கும் போகலாம், ஆய்வு செய்யணும். மக்கள் பிரதிநிதிகள் சொல்றது பார்த்தா ஆய்வு செய்யல, நிறைய அடிப்படை வசதி அதை ஆய்வு பண்ணலாம்ல. அதை ஆய்வு பண்ணணும்னு சொல்றேன். மக்கள் பிரதிநிதிகள் அடிப்படையில் நீங்க ஆய்வு பண்ணணும், தவறு கிடையாது. ஆனா ஒரு பள்ளி மாணவருடைய நம்பிக்கைய அடியோடு காலி செய்கிற வகையில அவருடைய நடவடிக்கைகள் இருப்பதாக, அதோடு அரசு பள்ளி மாணவர்கள் குறித்து அவருடைய எண்ணம் தவறாக இருப்பதாகத்தான் அந்த கான்வர்சேஷன் டீச்சருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, அமைச்சருக்கு. ஸோ மினிஸ்டர், டீச்சர், ஸ்டூடெண்ட், இந்த 3 பேருடைய அந்த கான்வர்சேஷன் இருக்கேன், அந்த இது பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அவமானமா இருக்குது. ஆமா, ஒரு அமைச்சர் போய் இப்படி ஒரு குழந்தைய இப்படி நம்பிக்கை இழக்க செய்யற வகையில செய்யலாமா அப்படின்றது நமக்கு ஒரு வேதனையான. நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்க, அம்மா காலத்துல குழந்தைகளுக்கு வடிக்கணி கொடுத்து அறிவை வளர்த்தாங்க, அந்த மாணவர்கள் அறிவு வளர்த்தாங்க. ஆனா இதை பார்க்கும்போது எல்லாம் ரிவர்ஸா இருக்கு. எப்பயுமே மாணவர்களை சந்திக்கிற போது பாசிட்டிவா அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில, நீ நல்லா வந்துருவ, நீ சூப்பரா வருவ, நீ அப்துல் கலாம் மாதிரி வருவ, நீ அண்ணாதுரை மாதிரி வருவ அப்படிங்கிற அப்படி அவங்கள ஊக்கப்படுத்தும். அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அமைச்சர் போகலாம், மாணவர்களை சந்திக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க தொகுதியில் இருக்கிறவங்க சந்திக்கலாம்.
ஆனா அது ஊக்கப்படுத்துவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் மகிழ்ச்சிப்படுத்துவதாகவும் இருக்குமே தவிர நம்பிக்கையை மட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம சொல்லி வருகிறது வேலையில நம்முடைய சொல்றோம். இப்ப எங்க பார்த்தாலும் வந்து ஆய்வு திடீர்னு பார்த்தா தாவேகா இவங்களாவது மக்கள் பிரதிநிதியே இல்லாத தாவேகா கட்சிக்காரங்க திடீர்னு விஜய் போட்டோ தூக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. இதுல அமைச்சர் அப்பாவே ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அது ஒரு பக்கத்துல இங்க காரைக்குடியில அங்க பாத்துட்டீங்கன்னா அமைச்சருக்கு அதிகமான வேலைப்பளு இருக்கிறதுனால அமைச்சருடைய அப்பாவே ஆய்வுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுல சட்டத்துல அந்த மாதிரி அது பொதுவா அதெல்லாம் இருக்கா? நீ அமைச்சர் அப்பா வீட்டுல வந்து வீட்டை பாத்துக்கிறணும், மையன் நாட்டை பாத்துக்கிறணும், அதுக்காகத்தான் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அப்பாவே நாளை பார்க்க இறங்கிட்டாருன்னா மகனுக்கு என்ன வேலை இருக்கு அங்க? கரெக்ட். ஸோ அரசியல் சாசன சட்டத்துல மகன் தான் வந்து காப்புரிமை எடுத்திருக்காரு, ரகசிய காப்புரிமை. இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வந்து அனுபவ குறைவுனால வருதா, இல்ல ஆர்வ கோளாறுல வருதா, இல்ல மக்களை தொடர்ந்து ஏமாற்றணுன்ற அந்த சிந்தனையில வருதா, எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. மொத்தத்துல இது மாதிரி சர்ச்சையான ஆய்வுகளை வந்து தாவேகா அரசு மாண்பு முதல்வர் அவர்கள், ஏன்னா அவர் சட்டமன்றத்துல போனா இப்படிங்கிறாரு அது சர்ச்சையாகுது. அமைச்சர்கள் வந்து ஆய்வுக்கு போனா அவங்க வந்து செய்யற அந்த ரீல்ஸ் மோகம் அது சர்ச்சையாகுது. ஆக ஏற்கனவே அமைச்சர் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. இந்த மாதிரி நிறைய மீற மாதிரி தான் இருக்கு. அவர் உத்தரவு அவரே கேட்கிறாரா என்னன்னு தெரியலையே. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்றாரு, மின்சாரத்துறை அமைச்சரும் சொல்றாரு. அவங்களும் ரீல்ஸ் எடுத்து இப்ப என்ன தெரியுமா, ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. என்ன போராட்டம்? டாக்டர் பூரா ஒன்று சேர்ந்து மருத்துவமனையில வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கிற தாவேகாவுடைய அடிபடியெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பெரிய போராட்டமே நடந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையில ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அரசாணை அதை யார் மதிக்கிறான்? அரசு தாவேகா அரசு போட்ட அரசாணைய தாவேகா அடிப்படையிலே தகுத்து எறிஞ்சிட்டு அவங்க போய்கிட்டே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வந்து தாவேகா அரசு வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுல கின்னஸ் சாதனை, அதான் வந்து நம்மளுடைய சொல்லி வருது வேலை. அந்த கின்னஸ் ரெக்கார்டு படிக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த முயற்சியில இருக்கிறாங்க. அதனால இது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது போல தெரியுது. மக்கள் தான் பார்த்து இது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அவை துள்ளி வருவது வேலையில தாவேகா அரசு ரீல்ஸ் போடுவதில் கின்னஸ் சாதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிற தாவேகா அரசு ரீல்ஸ் மோகத்திலிருந்து எப்போது மீண்டு வரும்? பொறுத்திருந்து பார்ப்போம். துள்ளி வருவது வேலையுடைய விவோஸ் அனைவருக்கும் ஆதரவு தருகிற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய விவாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.